அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. சிலருக்கு குடும்பம் சரியில்ல, சிலருக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை. கணவன் சரியில்ல, மனைவி சரியில்ல, ஒழுங்கான வேலை ஒன்று இல்ல, வேலை செய்ற இடத்துல பிரச்சனை. இப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வகையான பிரச்சனையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், என்னதான் எமோஷன்ல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களால வெளிய வர முடியும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இறைவன் எல்லையில்லா சக்தியோட தான் படைச்சிருக்கார். அத நாங்க யூஸ் பண்ணணும். எப்பயுமே நாங்க கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள பத்தி யோசிச்சு, யோசிச்சு ஒரு வட்டத்துக்குள்ள, எனக்கு இப்படி நடந்துட்டே, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, நான் ஒரு நிமிஷம் இந்த விஷயத்த யோசிச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி மாறியிருக்கும் தானே. எனக்கு இவங்க இந்த நேரத்துல சொல்ற விஷயத்த அந்த நேரத்துல சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சரியா நடந்திருப்பேன் தானே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? கொஞ்சம் மிஸ் ஆயிட்டே, கொஞ்சம் தவறிட்டேனே என்று சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த நடக்காத விஷயத்த நாங்க போட்டுட்டு, யோசிச்சுட்டு, புலம்பிட்டு, அழுதுட்டு, கவலைப்பட்டுட்டு இருக்கிறதால எங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே நடக்க போறதில்ல. எல்லையில்லா சக்தியோட இந்த இறைவன் எங்கள படைச்சிருக்கான். எங்களோட உடம்புல, நரம்புல உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நாங்க யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறதுக்குரிய சக்தி எங்களால முடியும். அதாவது கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள நாங்க தூக்கி போட்டுட்டு, எதிர்காலத்த நோக்கி நாங்க போய், எதிர்காலத்துல என்ன செய்யணும்? இதுக்கு மாற்றீடா நாங்க என்ன வழிய யோசிக்கணும்? இது இப்படி செய்தா தான் நாங்க எங்களோட லைஃப்ப இப்படி கொண்டு போக முடியும்ங்கிற சில விஷயங்கள நாங்க யோசிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மிருகங்கள், கோழி, பூனை, கரடி, காகம் இதெல்லாம் எப்பயுமே யோசிக்கிறது இல்ல. "ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துச்சு? ஏன் எனக்கு இப்படி ஒரு லைஃப் வந்துச்சு? நான் ஏன் பொறந்தேன்?" என்றெல்லாம் அதை யோசிக்கிறதும் இல்ல, புலம்புறதும் இல்ல, அலட்டுறதும் இல்ல. மனுஷனாலா பிறந்த நாங்க தான் யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், புலம்புறோம், அலட்டுறோம். அலட்டுறது மட்டும் இல்லாம, இதால எங்களுக்கு பிபி, சுகர், டிப்ரஷன் என்று பல நோய்களையும் எங்க உடம்புல நாங்க சேர்த்து வச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் புலம்பிட்டு, யோசிச்சுட்டு, கவலைப்பட்டுட்டு இருக்கிறது இல்லங்க புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனமா என்னன்னு சொல்லையா? புத்திசாலித்தனம்னு சொன்னா, நாங்க கொஞ்சம் நவீனமா யோசிக்கணும். நாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஸ்மார்ட்டா யோசிச்சு, ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா வாழணும். அப்ப இத போய் நாங்க சொன்னா, ஸ்மார்ட்டா வாழ்றதா? ஸ்மார்ட்டா இருக்கிறதா? எங்களால முடியாது ஸ்மார்ட்டாலாம் இருக்கிறதுக்கு. ஸ்மார்ட்டா வாழ்றதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. எனக்கு இருக்கிற கவலைக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, எனக்கு இருக்கிற யோசனைக்கு, எனக்கு இறக்கும் வரைக்கும் இதுதான் பிரச்சனை. இறக்கும் வரை இதுதான் சூழல். இந்த வாழ்க்கையில ஒரு மோட்சமே இல்ல. நான் இப்படித்தான் இருப்பேன். எனக்கெல்லாம் இத விட்டு வெளிய வரையலாம். எனக்கு சாகும் வரைக்கும் இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு, அதே வட்டத்துக்குள்ள யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு தன்னையும் காயப்படுத்திட்டு, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கவலைப்படுத்திட்டு இருக்காம, கொஞ்சம் ஸ்மார்ட்டா, கொஞ்சம் நவீனமா யோசிங்க. ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம்னு சொன்னா, நாங்க ஒண்ணும் பெருசா எதுவும் செய்றதில்ல. எங்களுக்கு புடிச்ச வேலைய, எங்களுக்கு புடிச்ச மாதிரி, எங்களுக்கு உற்சாகமா நாங்க செய்றது. அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனையிலிருந்து நாங்க வெளிய வரணும்னு சொன்னா, நாங்க என்ன மாதிரியான படிகள் எடுக்கலாம்? என்ன மாதிரியான வேலைகள செஞ்சா எங்களோட வாழ்க்கை மாறும்? என்கிறத நாங்க யோசிச்சு, ஸ்மார்ட்டா இருந்தோம்னு சொன்னா, ஸ்மார்ட்டா வேலை செஞ்சோம்னு சொன்னா, உற்சாகமா இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா எங்களோட வாழ்க்கை ஒரு நாள் ஸ்மார்ட்டா மாறும். கடந்த காலத்த மறந்து, ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு எங்களோட வாழ்க்கைய ஸ்மார்ட்டா மாத்துவோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும்.